நீங்க இர்ஃபான் காசு வாங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, முதல்ல நான் இர்ஃபானை இது வரைக்கும் 4 தடவை தான் நேர்ல மீட் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் 2 தடவை பிசி பில் பண்றதுக்காக, மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈவென்ட் வச்சிருந்தாரு, அப்ப மீட் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறமா அந்த மிஸ்டர் பிசி வீடியோ இருக்குல்ல, அப்பதான் மீட் பண்ணேன். சோ இது வரைக்கும் நான் ஒரு 4 தடவை தான் மீட் பண்ண ஒரு நபருக்காக நான் ஏன் வந்து இவ்வளவு பெரிய வீடியோ பண்ணணும்? நம்ம நந்தா ப்ரோ சொல்ற மாதிரி வெறிய 4 வாட்டி மட்டுமே மீட் பண்ண ஒருத்தருக்காக அவருக்கு சப்போர்ட் பண்ணி அவர்கிட்ட காசு வாங்கிட்டியோ நான் வீடியோ போட்டேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களான்னு கேட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் குருபிசன் ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. இதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கமெண்ட் செக்ஷன்ல எல்லாருமே பிரியாணி மேனுக்கு அகேன்ஸ்டா வீடியோ போடுறீங்க, இர்ஃபானுக்கு சப்போர்ட் பண்றீங்க, இர்ஃபானுக்கு காசு வாங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் தான். ஸோ ஓகே, இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம நந்தா ப்ரோ குருபிசம் பண்ணாரு அப்படின்ற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் பல ப்ரூஃப் உங்களுக்காக வச்சு தான் நான் பேசியிருப்பேன். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ப்ரூஃபை வச்சு மட்டும் தான் நான் பேசுவேன். ப்ரூஃப் இல்லைனா அதை பற்றி பேசவே மாட்டேன். ஸோ ஓகே, வரிசையாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம், நம்ம நந்தா ப்ரோ வீடியோ போட்டு 5 நாள் ஆயிருக்கும். இது எப்பயோ நடந்ததுங்க, உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இந்த ஒரு வீடியோ போட்டதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க, திட்ட ஆரம்பிச்சாங்க. என்ன ப்ரோ நீ பிரியாணி மேனுக்கு அகேன்ஸ்டா பேசுற, டைலருக்காக சப்போர்ட் பண்ற, இர்ஃபான் ப்ரோக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியே பேசுறியே, எதுக்கு? அப்படின்னா நீங்க இர்ஃபான் ப்ரோ பண்ண கார் ஆக்சிடென்ட்டை பத்தி பேசியிருக்கணும், அவர் பண்ண ஜென்டர் ரிவ்யூ பத்தி பேசவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சாங்க. அந்த சமயத்துல தான் வீடியோ போட்டாரு. அந்த ஸ்கிரீன்ஷாட்டை பார்ப்பீங்க, 5 நாள், இது 6 நாள், அதுக்கு மறுநாளே போட்டிருக்காரு. தம்ப்நெயிலையும் டைட்டிலையும் நல்லாவே பார்த்துங்க, PC.A2D சேனல் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாரு. எல்லாரும் என்ன நினைச்சாங்க அப்படின்றதையும் நான் சொல்றேன். ஆனா இவர் உள்ள சேனலுக்குள்ள போய் பார்த்தா என்ன இருக்குன்னா, 2 பேரும் ஜிம்மை பத்தி பேசி சிரிச்சு பேசின்னு இருப்பாங்க. ஸோ இங்க பாருங்க, கமெண்ட் செக்ஷன்ல தருண்குமார் அவருடைய சேனல்ல போட்டிருப்பாரு பாருங்க. அந்த கமெண்ட் செக்ஷன்ல தான் பண்ணியிருப்பாங்க, யாரெல்லாம் பிரியாணி மேன் பத்தின்னு நினைச்சு வந்தீங்க அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஆனா அங்க சம்மந்தமே இல்லாம டைட்டிலும் தம்ப்நெயிலும் வச்சுட்டு அவங்க 2 பேரும் ஜிம்மை பத்தி பேசின்னு ஜாலியா இது பண்ணி நின்றுருப்பாங்க. ஸோ ஒரு வியூவரா பாக்குறவங்க மனநிலை எப்படி போவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க மிஸ்டேக் பண்ணிட்டு இங்க ஒண்ணுமே தெரியாம அந்த வீடியோ பார்க்கும்போது அதை மறக்க ட்ரை பண்ணதான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வீடியோ போட்ட மாதிரி எனக்கு தெரியுதா இல்லை உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. எதுக்கு அந்த வீடியோ போடணும் அப்படின்னு பிரச்சனை நடக்கும்போது டைட்டிலும் தம்ப்நெயிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வச்சுட்டு, ஸோ ப்ரோ இதெல்லாம் சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு ப்ரோ நீ பேசுகிற, அவர் எதர்ச்சியா போட்டிருப்பாரு, வியூஸுக்காக அது மாதிரி பண்ணியிருப்பாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. இந்த பேக்ரவுண்டில் இருக்கிற பிக்சரை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ போட்டு 3 மாதம் ஆகுது. அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா தருண்குமார் இருப்பார். இதில் A2D இல்லையே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிஸ்டர் பிட்ஸ்னு ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. நம்ம நந்தா ப்ரோ கூட வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக சிரிச்சு பேசின்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தருண்குமார் இருந்திருப்பாரு. இதில் எல்லாருமே இருந்திருப்பாங்க, இதில் இர்ஃபானும் இருந்திருப்பாங்க. இந்த ஒரு காரணத்துக்காக தான் A2D வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சது. இதனால தான் குரூப்பிசம் பண்றீங்களா அப்படின்னு கேட்டாங்க. பேக்ரவுண்ட்ல பார்த்தா தெரியும், மதன் ப்ரோ அதுக்கப்புறம் A2D தருண்குமார் இவங்க 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக தான் பேசின்னு இருப்பாங்க. வீடியோ போட்டு 2 வீக் ஆகுது. ஏன் நான் 2 வீக் ஆகுதுன்னு மென்ஷன் பண்றேன்னா பின்னால விஷயம் இருக்குது. ஸோ இந்த காரணத்துக்காக தான் நம்ம தருண்குமார் A2D பார்த்தீங்களா நான் எவ்வளோ ப்ரூஃப் காமிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு விஷயம் இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரை பற்றி பேட் கமெண்டோ ஒரு கேள்வியோ பயங்கரமாக கேட்டுன்னு இருக்கும் போது அவங்கள பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ சிரிச்சு பேசுகிற மாதிரி நம்ம ஒரு வீடியோ போட்டால் நம்ம மனசை வந்து பார்த்தீங்கன்னா மாற்ற ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். பார்த்தா தெரிஞ்சிருக்கும், தம்ப்நெயில் ஒன்று டைட்டில் ஒன்று, ஓகேங்களா? அட ப்ரோ இதெல்லாம் தற்செயலாக நடந்தது, இதை வச்சு உன்னால் எப்படி ப்ரோ சொல்ல முடியும் அவங்க குரூப்பிசம் தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அட இதுக்கும் இர்ஃபான் ப்ரோக்கு என்ன ப்ரோ சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நான் வேற ஒரு ப்ரூஃபும் காட்டுறேன், அதையும் பார்த்துட்டு வந்துருங்க. பேக்ரவுண்டில் இருக்கிற இமேஜை பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். மை ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லிட்டு JK ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. டைமிங்கை பார்த்துக்குங்க, கரெக்டாக 18 ஹவர் ஆகுதுங்க. அதுக்கப்புறம் A2D நந்தா ப்ரோ ஒரு வீடியோ போட்டிருக்காரு. டைமிங்கை பாருங்க, 16 ஹவர். குரூப்பிசம் அப்படின்னு சொல்லிட்டு குரூப்பிசம் டாக்ஸிக் யூடியூப் கம்யூனிட்டி அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. ஆனால் 2 பேரும் ஒரே நாளில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்க. அவர் ஒரு வீடியோ போடுறாரு, இவர் ஒரு வீடியோ போடுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் தான் மேட்ரு இருக்குது. 2 பேரும் என்ன கருத்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம தருண்குமார் ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. நம்ம நந்தா ப்ரோவை கமெண்ட் செக்ஷனில் எல்லாரும் திட்டின்னு இருக்கும் போது அந்த மைண்டை மாற்றுறதுக்காக ஒரு வீடியோ 2 பேரும் ஜாலியாக இருக்கும் போது தம்ப்நெயில் ஒன்று வச்சு டைட்டில் ஒன்று வச்சு ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம JK ப்ரோ ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. அதில் என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க. வந்து ஆக்சிடென்ட் இஷ்யூ வந்து அதுக்குமே வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, இட்ஸ் அ லீகல் மேட்டர். அதை பற்றி நான் கருத்து சொன்னாலே வந்து அது வந்து எனக்கு தெரிஞ்சு சொல்லக்கூடாதுன்னு தான் நிறைய பேர் சொன்னாங்க. இந்த மாதிரி கோர்ட்டில் ஒரு கேஸ் போயிட்டு இருக்குன்னா அதை பற்றி நம்ம பேசக்கூடாதுன்றது தான் நிறைய பேர் சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு. ப்ளஸ் எனக்கு வந்து லா தெரியாது, இது வந்து என்ன நடந்துச்சும் எனக்கு தெரியாது, லாவை பற்றியும் எனக்கு பெருசாக தெரியாது. இதில் என்னடா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நந்தா ப்ரோவும் ஒரு விஷயம் சொல்லுவார், அதையும் கேட்டிங்கன்னு 2த்தையும் மேட்ச் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். அட ஒரே நாளில் வீடியோ போட்டிருக்காங்க, ஒரே நாளில் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் டிஸ்டன்ஸில் தான் வீடியோ போட்டிருக்காங்க. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம நந்தா ப்ரோ என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க. அது என்ன ஃபர்ஸ்ட் விஷயம் கார் ஆக்சிடென்ட். ஆனால் இப்போ இந்த கார் ஆக்சிடென்ட் பற்றி எடுத்தோம் அப்படின்னா அதை பற்றி பேசுறதுக்கு எனக்கு காம்பிடன்ஸ் இருக்கான்னா இல்லை. இந்த விஷயத்தெல்லாம் ஒரு அட்வொகேட்டோ லாயர் தான் பேசணும். காம்பிடன்ஸ் இல்லாம நான் லீகல் டெர்ம்ஸ் பேசினேன் அப்படின்னா நாளைக்கு இர்ஃபான் சி வந்து எம்எல் டிஃபமேஷன் கேஸ் கொடுத்தாருன்னா நான் வந்து உள்ள போக வேண்டியதான். JKவும்
சரி நந்தா ப்ரோவும் சரி 2 பேருமே விபத்து அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்து பேசியே இருக்க மாட்டாங்க. பேசினா பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மாதிரி ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. அடுத்து ஒரு வீடியோ பாருங்க. கூகுள் மேப்ஸும் வந்து எடிட்டட் அப்படின்ற மாதிரி பிரியாணி மேன் வந்து அக்யூஸ் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி வந்து பிரியாணி மேன் வந்து இந்த மாதிரி இவங்க ஹெல்ப் பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்க தான் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது எப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்னு இர்ஃபான் கேட்டதுக்கு அவர் நீட்டு அது இதுன்னு எங்கிட்ட கொண்டு போயிட்டாரு, பதிலும் சொல்லலை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 2 பேருமே வந்து ஒரு ஹெல்த்தியான கிரிட்டிசிசம் வைக்கல, மாற்றி மாற்றி அப்யூஸ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. கூகுள் மேப்னு சொல்லியிருப்பாரு, ஆனால் அதை பற்றி எக்ஸ்பிளைன் கொடுத்தே இருக்க மாட்டாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் மாற்றி மாற்றி அப்யூஸ் தான் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு மட்டும் சொல்லி முடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம நந்தாபுரம் என்ன சொல்றாருன்னு கேட்டு வருவோமா? கேட்கறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஜிபிஎஸ் டைம் லைன் வந்து சரியா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலி ஜிபிஎஸ் டைம் லைன் பிரியாணி மேன் சொன்ன மாதிரி எடிட் பண்ணக்கூடியது தான். பிரியாணி மேன் சொன்னது கரெக்ட் தான், அது வந்து ஒரு ப்ராப்பரான எவிடன்ஸ் கிடையாது. அதே மாதிரி இர்ஃபான்ஸையும் அந்த எவிடன்ஸை காட்டிருக்குன்ற அவசியமும் கிடையாது. அவர் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்னா ஆப்வியஸா அவர் டைரக்டாவே பிரியாணி மேன் மேலே டிஃபமேஷன் கேஸ் கொடுத்துருக்கலாம். என்ன ப்ரோ பிரியாணி மேலே டிஃபமேஷன் கேஸ் கொடுக்க சொல்றீங்க அப்படின்னா, ஆக்சுவலா நான் இப்போ ஒரு கோர்ட்டுக்கு போறேன் அப்படின்னா அங்க போயிட்டு அவனை ப்ரூவ் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. யூடியூப்ல சொல்ற மாதிரி 2 பேரும் தான் ப்ரூவ் பண்ணணும். இர்ஃபானோ நான் வந்து இன்டர்நெட் பண்ணலன்னு ப்ரூவ் பண்ணணும், பிரியாணி மேனும் இர்ஃபான்சி வந்து இன்டர்நெட் பண்ணாருன்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ 2 பேரும் கோர்ட்டுக்கு போனாதான் அது கரெக்டான தீர்வு கிடைச்சிருக்கும். நம்ம இங்க சண்டை போட்டுட்டு அது மூலமா இங்க தீர்வு கிடைக்காது. இவங்க 2 பேரும் ஆளுக்கு ஆள் மாறி மாறி கெட்ட கெட்ட திட்டுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2 பேரும் மாறி மாறி அபியூஸ் தான் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாரு. நம்ம நந்தாபுரவும் 2 பேரும் மாறி மாறி கெட்டவத்தில் திட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருப்பாங்க. 2 பேரும் ஒரே ஆன்சர். அது மட்டும் இல்லாம கூகுள் மேப்பை எக்ஸ்பிளைன் பண்ணி 2 பேருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. இதுல என்ன பெரிய டவுட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம நந்தாபுரோ பண்ண மிஸ்டேக் தான். நம்ம நந்தாபுரோ என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, உங்களுக்கு வந்து இது மாதிரி பேசுறதால யூஸ் கிடையாது, நீங்க போயிட்டு டிஃபர்மேஷன் கேஸ் போட வேண்டியது தானே, இது மாதிரி பேசுறதால எந்த யூஸ் இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. நம்ம நந்தாபுரோட்ட என்ன கொஸ்டின் அப்படின்னு கேட்குறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து அமலா சாஜி ஸ்கேம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டாரு பார்த்தீங்களா, உங்களுக்கு அவர் சேனலில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் ஸ்கேம்னு போட்டிருப்பாரு. உங்களுக்கு தான் அவங்க ஸ்கேம் பண்ணுறாங்கன்னு தெரியுது, நீங்கள் என்னத்துக்கு கேஸ் போடாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல அவங்கள பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல வேண்டிய அவசியம் என்னத்துக்கு? தப்பு பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிச்சு போயிட்டு நீங்கள் கேஸ் போட வேண்டியது தானே. சரி ஓகே, நீங்கள் சொல்லிட்டீங்க இதுமாரி தப்பு பண்ணிட்டாங்க, நீங்கள் போய் கேஸ் போட்டிங்களா? இல்லை தானே. ஸோ அதேமாரி தான் நீங்கள் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தப்புன்னு தெரிஞ்சும் கேஸ் போட மாட்டீங்களா, அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுவீங்களா? அவருக்கு ஒரு டவுட்டாக இருக்குன்னா, பிரியாணி மேன் மட்டும் இர்ஃபான் மேலே ஒரு டவுட்டாக இருக்குன்னா போய் கேஸ் போடணுமா? இது என்ன ப்ரோ நியாயம்? இது சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா புரியவே கிடையாது. அது இல்லாமல் 2 பேருமே கூகுள் மேப்பை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணவே கிடையாது. பிரியாணி மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேலே கேஸை போட்டு உள்ள தள்ளணும்னு கிடையாது, அவர் காட்டின ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்கு அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறது தான். அதுக்கு தான் ஒரு வீடியோ போட்டாரு. ஓகேவா? நம்ம நந்தாபுரம் ஷார்ட்டாக சொல்லி முடிச்சுட்டு இருப்பாரு, ஏன் இது மாதிரி பேசினீங்க, 2 பேரும் போய் டிஃபர்மேஷன் கேஸை கொடுக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பிரியாணி மேனு அவர் சொன்னது தப்புன்னு சொல்லிட்டு ஒரு சேனலில் ப்ரூவ் பண்ண தான் போட்டிருப்பாரு. நீங்கள் எப்படி ஸ்கேம்னு தெரிஞ்சு அதை கேஸ் கொடுக்காம எக்ஸ்போஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான். ஸோ நம்ம பிரியாணி மேன் திருமுருகன் நகர் பொதிகை ஸ்ட்ரீட் இதில் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டரு கேபிட்டல் லெட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா வராமல் ஸ்மால் லெட்டரில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாரு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏன் ஆன்சர் பண்ணாமல் அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நான் போயிட்டு கூகுள் மேப்பில் பார்த்தேன், திருவன் கடன் இருக்கா, ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்சலில் தான் இருக்கு. திருக்கடை ஒரு ஃபர்ஸ்ட் லெட்டரு கேப்சலில் தான் இருக்கு. நீங்கள் பேக்ரவுண்டில் போடுறேன் அப்படியே பார்த்துக்கோங்க, எல்லா ஊருமே ஃபர்ஸ்ட் லெட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா டீல ஆரம்பிக்கிற ஊர் கேப்சலில் தான் இருக்கு, ஸ்மால் லெட்டரில் கிடையவே கிடையாது. இதை தான் பிரியாணி மேன் கேட்டிருப்பாரு. இஃபான் நீ காட்டின ப்ரூஃப் ஃபேக்கு, எந்த ஒரு மேப்லயே இது மாதிரி ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்மால்ல கிடையாது, நீ எடிட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. ஆனா நம்ம நந்தா ப்ரோ என்ன சொல்லியிருப்பாருன்னா, கூகுள் மேப்பை எடிட் பண்ணக்கூடியது தான் பிரியாணி மேன் சொல்றது கரெக்ட், ஆனா அது ப்ராப்பர் எவிடன்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு நந்தா ப்ரோ. நீங்க வேணா வீடியோ பேக் அடிச்சு பாத்துக்கோங்க. இந்த எவிடன்ஸை யாரு கொடுத்ததுன்னு கேட்டீங்கன்னா இர்ஃபான் ப்ரோ தான் கொடுத்தாரு. அந்த கொடுத்த எவிடன்ஸை வச்சு தான் வந்து பிரியாணி மேன் சொல்லியிருப்பாரு. அப்படி பார்க்கும்போது எப்படி அந்த எவிடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் எவிடன்ஸ் இல்லாமல் இருக்கும், இர்ஃபான் தானே கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஸ்மால் லெட்டரில் இருக்குது. இது ஏன் நந்தா ப்ரோக்கும் தெரியல, ஜேகே அவங்க 2 பேருக்குமே வந்து தெரியலையா இல்லை தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல கிடையாது. உங்கள் கமெண்ட் செக்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பாங்க, அதனால தான் குரூப்பிசம்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஓகே, நம்ம ஜேகே ப்ரோ ஒரு ஃபன் கிளிப் போட்டு வருவார். என்ன ஃபன் கிளிப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரலாம் வாங்க. ஒருத்தர் சம்மந்தமே இல்லாமல் எதுக்குமே சம்மந்தம் இல்லாமல் நடுவில் வந்து அடி வாங்கிட்டு இருந்தாரு. அவரை நினச்சாதான் பாவமாக இருக்கு. இன்னொரு எதுக்கு அந்த ஃபன்னான கிளிப் எல்லாரும் சீரியஸாக கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க, ப்ரோ நீங்கள் ஏன் இது மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த கிளிப்பு எதுக்குன்னா உங்களை மறக்க வைக்கிறதுக்கு, அவங்க மேலே இருக்கிற கோவத்தை போக்க வைக்கிறதுக்கு. லைட்டாக நீங்கள் சிரிப்பீங்க, அவருக்கு மேலே இருக்கிற கோவம் போகும். அவங்க வீடியோட மெயின் பாயிண்ட்டே என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ப்ளஸ் எடிட்டிங்கு, அதுக்கப்புறம் ஃபேஸை காட்டி பண்ணுறது, இதுதாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொன்னாலும் நம்புறதுக்கு காரணமாக இருக்கும். சரி ஓகே, நம்ம நந்தா ப்ரோ ஒரு விஷயம் சொல்லுவார், அதை கேட்டு வரலாம் வாங்க. லீகலா நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா இர்ஃபான் ஸ்பே உள்ள தள்ளிடுவாங்க. ஸோ உங்களோட இன்டென்ஷன் அவர் உள்ள தள்ளுறது தான் அப்படின்னா நீங்க இதுதான் பண்ணுமே தவிர கமெண்ட்ல போடக்கூடாது. அவர் மேலே கேஸ் போடுறதா தான் நீங்கள் லீகலாக போயிட்டு கேஸ் போட்டுங்க.
கமெண்ட்டில் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் கொடுத்துருப்பாரு. ஏன் கமெண்ட்டில் போடக்கூடாது ப்ரோ நந்தா ப்ரோ, நீங்கள் முதல்ல உங்கள் யூடியூப் சேனலில் வீடியோ போட்டது வந்து பார்த்தீங்கன்னா கேமை பற்றி தான் போட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் தான் டெக்கை பற்றி போட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னால் தான் உருட்டு மூவின்னு ஒன்று போட்டு ஃபேமஸ் ஆகி எல்லாத்தையும் இப்போ ஸ்கேம், அதில் வியூஸ் அதிகமாக வர ஸ்கேம்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நல்ல விஷயத்துக்காக எக்ஸ்போஸ் பண்ணுறது தப்பு கிடையாது, ஆனால் ஒரு தலைபட்சமாக பேசுறது தான் தப்பு. சரி ஓகே, அடுத்து ஒரு விஷயம் நம்ம நந்தா ப்ரோ சொல்கிறாரு, அதையும் கேட்டு வரலாம் வாங்க. அப்படிப்பட்ட பிசினஸை பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாம பிரியாணி மேன் பேசியிருந்தாரு. ஸோ அதெல்லாம் தப்பு அப்படின்ற சொல்றதுக்காக தான் அந்த வீடியோவே. ஸோ இதுதான் அந்த வீடியோ பண்றதுக்கான இன்டென்ஷன். அந்த வீடியோல பல விஷயங்களை பேசியிருக்கோம். அந்த வீடியோல பேசின விஷயங்களுக்கு கிரிட்டிசம் வந்துச்சான்னு கேட்டா இல்ல. யாரு ப்ரோ சொன்னது? நந்தா ப்ரோ இல்லன்னு சொல்லிட்டு நான் क्वेश्चन வச்சிருக்கேன். ஆனா இதுக்கு இன்னும் நீங்க ஆன்சர் பண்ணல எவிடன்ஸோட. அந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணவங்களே அதை பத்தி சொல்லியிருப்பாங்க. அதை போயிட்டு நீங்க பார்த்துட்டு வந்துருங்க. இதுக்கு முன்னால போட்ட வீடியோ தான். ஸோ இப்போ ஒரு சின்ன விஷயத்த மட்டும் நான் உங்களுக்காக போட்டு காமிக்கிறேன், அதையும் பாருங்க. இது வந்து ஆக்சுவலி வந்து சர்டிஃபிகேட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து 2 days கிளாஸ் முடிச்ச உடனே இது எல்லாருக்குமே கிடச்சிரும். சப்போஸ் எனக்கு இது வேண்டாம், நான் வந்து படிக்கல பட் எனக்கு வேலைக்கு போகணும் அப்படி ஏதாவது இருக்குது அப்படின்னா சர்டிஃபிகேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது. அது என்னென்னா இந்த 2 days ஒர்க் ஷாப் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு குட்டி டெஸ்ட் இருக்கும். அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணதுக்கப்புறமா இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு பதிலாக சர்டிஃபிகேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்போம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஸ்டார்டிங்கில் 2 daysலேயே எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த உலகத்திலே 2 நாளில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்கள நான் இப்போ தான் பார்க்குறேன் அந்த சர்டிஃபிகேட் கொடுத்து. நம்ம நந்தா ப்ரோ இதெல்லாம் ஏன் நோட் பண்ண மாட்டேங்கிறான்னு தெரியல. ஏன்னா 2 வீக்காக வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி ரிசர்ச் பண்ணி தான் வீடியோவை போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கோர்ஸாக இருந்தாலும் சரி, C++, ஜாவா, பைத்தான் இது மாதிரி நிறைய கோர்ஸ் இருக்குது. டைப் ரைட்டிங்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே நீங்கள் பாஸ் ஆனால் மட்டும்தான் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அப்படியே ஒரு கம்பெனியில் போய் சேர்றீங்கன்னு வச்சுங்களேன், ப்ரைவேட் கம்பெனியில் 6 மாதம் 1 வருஷம் ஆனால் தான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்லேயும் ஒன்று கொடுப்பாங்க. ஆனால் 2 நாளில் சர்டிஃபிகேட் கொடுத்துட்றாங்க. அதை டைலர் அக்காவே அவங்க வாயால் சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நந்தா ப்ரோ ஏன் நோட் பண்ணலன்னு தெரியலையா இல்லை என்னன்னு எனக்கு புரியலங்க. ஆனால் 2 வாரமாக இதை பற்றி ரிசர்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லின்னு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் இது இந்த சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுச்சுன்னா 2 நாளில் ஒரு டெஸ்ட் வைப்போம். அந்த டெஸ்ட்டில் குட்டி டெஸ்ட் வைப்போம். அதில் பாஸ் ஆனீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஏன் நந்தா ப்ரோ நோட் பண்ணல அப்படின்னு சொல்ல. அதுக்கப்புறம் என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தர் வந்து கேட்டிருப்பாரு. நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் 10 வருஷம் எக்ஸ்போர்ட் கம்பெனியில் வேலை பார்த்துருக்கேன், இப்போ வீட்டிலேயே தைத்துக்கிட்டு இருக்கேன். இதுவரை எல்லா கம்பெனிலும் புதுசாக வேலைக்கு போகிறவங்களுக்கு 1 to 2 மாதம் தையல் பறித்து கொடுத்து சம்பளமும் கொடுக்கிறார்கள். எனக்கு தெரிஞ்சு இதுவரை எந்த கம்பெனிலும் சர்டிஃபிகேட் கேட்கல. அப்போ அது கோல்மால் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்டில் போட்டிருக்காரு. 10 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எக்ஸ்போர்ட் கம்பெனியில் வேலை செஞ்சுருக்காரு. அவருக்கே வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்ன்றதே கொடுக்கல. அவங்க கம்பெனி சர்டிஃபிகேட் கேட்கல. அப்போ அந்த சர்டிஃபிகேட் எடுக்குன்னு தெரியல. சரி, அது ஒரு வந்து பார்த்தீங்கன்னா பல கம்பெனியோடைய இதுவாக இருக்கலாம். சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்காத அவங்களுடைய விருப்பம். ஆனால் 2 நாளில் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக தெரிய மாட்டேங்குது. அது என்ன பொறி உருண்டையா நந்தா ப்ரோ? சும்மா வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்த உடனே 2 நாளில் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்னு சொல்லிட்டு கொடுக்குறதுக்கு. இதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே பேசி வீடியோ போட்டிருப்பேன் ஒரு 19 நிமிஷத்துக்கு. அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணவில்லை, இந்த சர்டிஃபிகேட் எதுக்குன்னு தெரியல அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கே டைலரில் 8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அப்படி 8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துமே அவங்க அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. 8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிற அவங்களுக்கு டைலர் அக்காவோட கோர்ஸில் ஜாயின் பண்ணி ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு அவங்க சொல்லித்தர மெத்தடு. அப்புறம் எப்படி பிகினர்ஸுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றது எனக்கு புரியல. சர்டிஃபிகேட்டு 2 நாளில் கொடுக்குறாங்க, அதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும். அதை பற்றியும் அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணவங்க பேசியிருப்பாங்க. போய் பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நந்தா ப்ரோ ஒரு சம்பவம் பண்ணுவார், அதையும் பார்த்துட்டு வந்துருங்க. டைலரிங்க்கு கூட யூடியூப்ல எதுவும் இல்லை. அதுதான் டைலரிங். அவரு டெய்லர் அக்கா ஃபேன். டெய்லர் அக்கா யாரு? என்ன கேட்ட? டெய்லர் அக்கா யாருன்னு தெரியாதா? என்னங்க டெய்லர் அக்கா தெரியாம இருக்கீங்க? கல்யாணம் ஆயிடுச்சு உங்களுக்கு. பேட் ஜோக். யாரு டெய்லர்? அதாங்க இந்த பிளவுஸ் எப்படி தைக்கிறது. ஃபிட் செக் பண்ணிருக்கீங்களா நீங்க? ஃபிட் செக் பண்ணிருக்கீங்களா? ட்ரெஸ் கரெக்டாக இருக்கான்னு போட்டு பார்த்துருக்கேன். பண்ணுவேன் ஷூட்டுக்கு முன்னாடி, ஃபோட்டோ ஷூட் முன்னாடி. அது மாதிரி வந்து அவங்க ஃபிட் செக் பண்ணுறதுல அவங்க ஃபேமஸ். ஓகே, சரி, ஓகே. தெரியல, நான் வந்து இதில் திங்க் நம்ம மறுபடியும் போய் நந்தா ப்ரோ ஒரு சிரிப்பு சிரிக்கிறாரு. அந்த சிரிப்பு எதுக்குன்னு தான் தெரியல. நம்ம பிரியாணி மேன் பண்ணது அபியூஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. ஆனால் நம்ம நந்தா ப்ரோ மட்டும் எந்த காரணத்துக்காக அது மாதிரி சிரிக்கிறாரு? ஃபிட் செக் பண்ணிக்கிறீங்களா, ஃபிட் செக் டெய்லர் அக்கா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாருங்க. இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா 3 வாரம் ஆகுது அவர் வீடியோ போட்டு மதன் கௌரி சேனலில். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேம்னு சொல்லிட்டு டெய்லர் அக்கா ஸ்கேம்னு சொல்லிட்டு போடுறது 9 நாள். மதன் கௌரி 3 வாரம் ஆச்சு வீடியோ போட்டு. அதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் செக் உங்களுக்கு தெரியுமா, டெய்லர் அக்கா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிரிக்கிறாங்க.
என்ன அவங்க பிஸ்னஸ் தானே பண்ணுறாங்க, அதை சொல்லி நீங்கள் எதுக்கு சிரிக்கிறீங்க? அந்த கேவலமான சிரிப்பு எதுக்கு? அதுவே பிரியாணி மேன் பண்ணி இதுவும் பண்ணால் அது அபியூஸ், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணால் அது என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அதாவது தவறை தன் வாயாலே கெடும் பார்த்தீங்களா, அதுதான் பிரியாணி. எதுக்கு நான் பிரியாணி மேனை தவறை தன் வாயாலே கெடும் அப்படின்னு சொல்லனா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நந்தா ப்ரோ சிரிக்கிறாரு, ஃபிட்செக் தெரியுமா, டெய்லர் அக்காவை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதில் என்ன அர்த்தம் இருக்கு? அவங்க பிஸ்னஸ் தானே பண்ணுறாங்க, என்ன காரணத்துக்காக அது மாதிரி நக்கல் சிரிப்பு சிரிக்கணும்? அதுவே வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி மேன் பண்ணும்போது அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரியாக்ஷனோட பண்ணுறாரு, அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் உள்ளே போய் உட்காந்துக்கிறாரு. அதனால தான் தவளை தன்வாயாலே கெடுன்னு சொல்லிட்டு அவரை நான் மென்ஷன் பண்ணேன். அவர் சொல்கிற பாயிண்ட் ஒரு சில விஷயத்தில் ரைட்டாக இருந்தாலும் அவர் பண்ணுற ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேடாக இருக்குது. அதை மாற்றினா கரெக்டாக இருக்கும். ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம டீசெண்டாக சொன்னால் தான், நம்ம நந்தா ப்ரோ மாரி கேவலமாக சிரிச்சா கூட அதை டீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கரெக்டாக இருக்கும். சரி ஓகேங்க, இது வரைக்கும் நான் எல்லாத்தையும் போட்டு காமிச்சிட்டேன். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நந்தா ப்ரோ ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு, இது மாதிரி கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் கேஸ் கொடுக்குறதா இருந்தால் போய் கொடுங்க, நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து போடக்கூடாது அப்படின்னு இது மாதிரி எல்லாம் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ப்ரோ நந்தா ப்ரோ உங்ககிட்ட எப்போ ப்ரோ கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க? நீங்கள் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி மேனுக்கும் இஃபான் ப்ரோக்கே இருக்கிற நடுவில் போந்தீங்களோ அப்போ தான் கேட்க ஆரம்பிச்சாங்க. ஆக்சிடென்ட் வந்து 1 வருஷம் ஆகுது. அந்த 1 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் நடக்கிறப்போ உங்கள்கிட்ட வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்டாங்களா? இல்லை தானே. நீங்கள் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொலாபரேஷன் பண்ணி வீடியோ போட்டிங்களோ, இப்போ பிரியாணி மேனுக்கும் இஃபானுக்கும் நடுவில் எப்போ பூந்தீங்களோ அப்போ தான் உங்களை வந்து கேட்டாங்க. அப்போ உங்கள்கிட்ட கேட்கும் போது நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும். எதுக்கு என்கிட்ட வந்து கேட்குறீங்க அப்படின்னாலும் நீங்கள் சொல்லக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் நம்ம இந்த வீடியோ. நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இன்னும் நிறைய விஷயம் நான் சொல்லாமல் கூட விட்டுருப்பேன் பர்சனல் இதுவால். ஏன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மிஸ்டேக் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறமா என்கிட்ட பயங்கரமான எவிடன்ஸ் இருக்குது. இதுக்கப்புறம் நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாதுடா, நீ கம்மி சப்ஸ்கிரைபரில் இருக்க. அவர் எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்காரு இப்போ கூட பாரு. ஏதோ ஒரு ஸ்கூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு அவர் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஏன்னா உங்களுக்கு சுயாதீனம் ஒன்று இருக்கணும். எவ்வளோதான் நம்ம இது பண்ணாலும் எந்தெந்த விஷயத்தில் தப்பு பண்ணுறோமோ, ஒரு பானை சொத்துக்கு ஒரு சொரு தான் பதம். அவங்க என்னதான் வெளிவேஷம் போட்டாலும் அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுற சின்ன தப்புல தான் நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. நான் உருட்டு மொழி ஒன்று போடுறேன்னு சொல்லிட்டேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது போட்டால் எனக்கு காப்பரேட் ஸ்ட்ரைக்கே கொடுப்பாங்க. நான் எதுக்கு கன்ஃபார்மாக காப்பரேட் ஸ்ட்ரைக் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன்னா, அந்த எவிடன்ஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோ பார்க்குற நீங்கள் நந்தா ப்ரோ இப்படி பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு நம்பவே முடியாமல் ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு மிஸ்டேக் பண்ணியிருப்பாரு பெரிய தப்பாகவே. அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கலாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எவிடன்ஸை கிளைம் பண்ணி போட்டுட்டேன். ஒரு காமன் மேனாக நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம எவிடன்ஸோட ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பார்க்குறேன். உருட்டு மூவியும் இருக்குது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.